பிசிசிஐ மீது இப்போது கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கேகேஆர் டீம் முஸ்தபிர் ரஹ்மானை ஏலத்தில் எடுத்தது தான். பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளுக்காக நம்ம வருத்தப்படலாம், அதை கண்டிக்கலாம். ஆனால் அதற்காக ஒரு பிளேயர் விளையாடக்கூடாது என்று தடை செய்வதோ அல்லது ஷாருக்கானை ஒரு துரோகி என்று முத்திரை குத்துவதோ தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்னாடியே ஐபிஎல் ஏலம் நடந்து முடிஞ்சிருச்சு. முஸ்தபிர் ரஹ்மானை டீமில் எடுக்க பஞ்சாப் மும்பையும் ஏலம் கேட்டு, ஒருவேளை மும்பை டீம் அவரை ஏலத்தில் எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி எல்லோருக்கும் தோணுது. முஸ்தபிர் ரஹ்மான் ஐபிஎல் விளையாட இந்தியா வந்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது கஷ்டம்னு சொல்கிறாங்க. மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்கிறாங்க. மதிப்பளிக்க வேண்டும் என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பதிலடியாக பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஒரு கேள்வியை முன்வைக்குது. ஒரு வீரருக்கே உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியாது என்றால் உலகக்கோப்பை விளையாட வரும் எங்களுடைய 15 வீரர்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்க முடியும்? அதனால் எங்கள் போட்டிகளை இலங்கைக்கு மாற்றுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை கேட்ட பிசிசிஐ அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா உலகக்கோப்பை தொடங்க இன்னும் 25 நாட்கள் கூட இல்லை. இப்போ பங்களாதேஷை விளையாடும் அனைத்து போட்டிகளையும் வேறு இடத்திற்கு மாற்றுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதாவது டீமுடைய பிளேயர்ஸ், அவங்களுடைய மற்ற ஸ்டாஃப், பயண வசதிகள், விமான டிக்கெட்டுகள், ஹோட்டல் முன்பதிவு என்று எல்லாத்தையும் ரத்து செய்துவிட்டு இலங்கையில் மீண்டும் முன்பதிவு செய்யணும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இந்த போட்டிகள் நடக்கவிருந்த மைதானங்களின் டிக்கெட் வருமானமும் கிடைக்காமல் போயிடும். இதையெல்லாம் யோசித்த பிசிசிஐ இல்லை, நீங்கள் இந்தியாவில் தான் விளையாடணும்னு சொல்லுது. அப்போ அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் கேட்குது, இப்போ மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லையா என்று கேட்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பங்களாதேஷ் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னா, பங்களாதேஷில் ஐபிஎல் இனிமேல் ஒளிபரப்பக்கூடாதுன்னு தடை செய்து வைக்கிறாங்க. இதன் மூலம் பிசிசிஐக்கு கிடைக்க வேண்டிய ஒளிபரப்பு வருமானமும் கிடைக்காமல் நஷ்டமாகும். கடந்த 18 ஆண்டுகளாக நமது ஐபிஎல் அதிகாரப்பூர்வ லோகோவில் இருக்கும் அந்த பேட்ஸ்மேன் உருவம் உண்மையில் வங்கதேச வீரர் மஸ்ரஃபே மோட்டஸா உடையது. 2007 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் அவர் ஆடிய ஒரு ஷாட்டை தான் நாம் கடந்த 18 ஆண்டுகளாக ஐபிஎல் லோகோவாக பயன்படுத்தி வருகிறோம். எங்கள் வீரரை ஐபிஎல்லில் விளையாட விடவில்லை என்றால் எங்கள் வீரரின் உருவத்தை உங்கள் ஐபிஎல் லோகோவிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பதிவிட்டு வர்றாங்க. இப்போது பிசிசிஐ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறது. ஆத்திரத்தில் ஒரு வீரரை தடை செய்ய போய் இப்போது பணமும் நஷ்டமும் மானமும் எல்லாம் கப்பலேறி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நம்மை சீண்டிய போது அவருடன் கைகுலுக்காதும் கோப்பையை ஏற்காதும் நியாயம்தான். ஆனால் வங்கதேசம் என்பது பாகிஸ்தான் அல்ல. வங்கதேசம் தனது உலகக்கோப்பை அணியை அறிவித்தது. அதன் கேப்டன் ஒரு சிறுபான்மையினர், ஒரு இந்து என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் லிட்டன் தாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவர் செய்த தவறுக்காக இன்னொருவரை காயப்படுத்துவது, இன்னொருவரை தண்டிப்பது என்பது மிக மோசமான விஷயம்.